மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 8 இது இயல் 2 கற்கண்டு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இந்த இலக்கண பகுதியில் உள்ள வினாக்கள். 1. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. தமிழ் எழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும். விடை ஆ 2. விடை ஆ 2. தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எதெல்லாம் அப்படின்னா முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள் என 2 வகைப்படும். 2. பொறுத்துக. இடது பக்கத்தில் உயிரெழுத்துகள் மெய் எழுத்துகள் முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள் என எழுத்துக்களுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் 18 12 10 30 என அவற்றின் எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ சரியாக நாம் இதை பொருத்த வேண்டும். ஆ உயிரெழுத்துகள் உயிரெழுத்துகள் மொத்தம் 12. அப்போ இந்த இடத்துல நாம் ஆ என்று எழுத வேண்டும். ஆ மெய்யெழுத்துகள் மெய்யெழுத்துகள் மொத்தம் 18. இதில் ஆ என்று எழுத வேண்டும். இ முதல் எழுத்துகள் முதல் எழுத்துகள் உயிரெழுத்துகள் 12 மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகள். அப்படி என்றால் இதில் ஈ என்று எழுத வேண்டும். சார்பெழுத்துகள் சார்பெழுத்துகள் மொத்தம் 10. இதில் ஈ என்று எழுத வேண்டும். 3. சரியா தவறா என குறிப்பிடுக. கொடுக்கப்பட்டுள்ள உயிர்மை எழுத்துக்களை ஒலித்து பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. இப்போ வினாக்களை பார்க்கலாம். ஆ உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இது தவறு. இது தவறான கூற்று. தவறு. காரணம் உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஆ உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். இக்கூற்று சரி. 4. உன் பெயரை எழுதி அதில் உள்ள உயிர்மை எழுத்துக்களை எடுத்து எழுதுக. உங்களுடைய பெயர்களை எழுதி அதில் உள்ள உயிர்மை எழுத்துக்களை தனியாக எடுத்து எழுத வேண்டும். விடை நான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். அருண். இதில் ஆ என்பது உயிரெழுத்து, ரு என்பது உயிர்மை எழுத்து, இன் என்பது மெய்யெழுத்து. இதில் உயிர்மை எழுத்து ரு. 5. கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை உச்சரித்து பார்த்து அட்டவணையில் நிரப்புக. இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஆந்தை, எறும்பு, அன்பு, இயற்கை, உலகம். இதில் ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் நாம் உச்சரித்து பார்த்து அதில் உள்ள உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மை எழுத்துக்களை தனித்தனியாக பிரித்து நாம் எழுத வேண்டும். முதலில் ஆந்தை. ஆ என்பது உயிரெழுத்து, இந்தென்பது மெய்யெழுத்து, தை என்பது உயிர்மை எழுத்து. அதே போல எறும்பு. இதில் ஏ என்பது உயிரெழுத்து, ரு என்பது உயிர்மை எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, பூ என்பது உயிர்மை எழுத்து. அதே போல அன்பு. ஆ என்பது உயிரெழுத்து, இன் என்பது மெய்யெழுத்து, பூ என்பது உயிர்மை எழுத்து. இயற்கை. ஈ என்பது உயிரெழுத்து, யா என்பது உயிர்மை எழுத்து, இர் என்பது மெய்யெழுத்து, கை என்பது உயிர்மை எழுத்து. உலகம். ஊ என்பது உயிரெழுத்து, லா என்பது உயிர்மை எழுத்து, கா என்பது உயிர்மை எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து. 6. கோடிட்ட இடத்தை தமிழ் எண்ணால் நிரப்புக. தமிழ் எண்களை அறிவோம். இங்கே மேலே நாம் வழக்கமாக பயன்படுத்துகின்ற 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆகிய எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே அவற்றிற்கான தமிழ் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 என்பதற்கு கா,
2 உ, 3 ங, 4 ச, 5 ரு, 6 ச, 7 ஏ, 8 அ, 9 கு, 10 க, 0. இந்த தமிழ் எண்களை மிகவும் எளிதாக நாம் நினைவில் வைத்து கொள்ளலாம். தமிழ் எண்களை நினைவில் வைத்துக்கொள்ள நான் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லித்தரேன். கடலை உருண்டை ஞனமே சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். கடலை உருண்டை ஞனமே சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ கா என்றால் 1, உ 2, ங 3, ச 4, ரு 5, சா 6, ஏ 7, அ 8, கு 9. இவ்வாறு நீங்கள் இந்த தமிழ் எண்களை மிக எளிதாக நினைவில் வைத்து கொள்ளலாம். இப்போது இந்த வினாவுக்கான விடை அறிவோம். சார்பெழுத்துகளின் வகைகள் டேஷ் ஆகும். சார்பெழுத்துகளின் வகைகள் 10. 10 என்றால் 1 என்பதற்கு க, 0 என்பதற்கு 0. 10. சார்பெழுத்துகளின் வகைகளை இவ்வாறு எழுத வேண்டும். 7. அடிக்கோடிட்ட எழுத்தின் வேறு பெயர்களை எழுதுக. இங்கே எஃகு என்று ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே அடிக்கோடிட்ட எழுத்தின் பெயர் அக் என்ற ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். அக் என்ற எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். 8. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆ. மெய்யெழுத்துகள் டேஷ் வகைப்படும். மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும். ஆ. மெய்யெழுத்துகளின் மொத்த எண்ணிக்கை 18. ப, தி, நே, இட், டு 18 ஆகும். 9. கட்டங்களில் மறைந்துள்ள சார்பெழுத்து வகைகளின் பெயர்களை கண்டுபிடித்து வண்ணமிடுக. சார்பெழுத்துகளின் வகைகள். சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மை, ஆய்தம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ நாம் சார்பெழுத்துக்களின் வகைகளை கண்டுபிடித்து வண்ணமிட போகிறோம். உயிர்மை இங்கே இருக்கு. அடுத்து ஆயுதம் இங்கே இருக்கு. ஆயுதம். அடுத்து உயிரளபெடை இங்கே இருக்கு. உயிரளபெடை. அடுத்து ஐகார குறுக்கம். அடுத்து ஔகார குறுக்கம். மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம். அடுத்து குற்றிய லுகரம். குற்றிய லிகரம். அடுத்தது ஒற்றளபெடை. மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் வண்ணமிட்டு சார்பெழுத்துக்களை குறித்து கொள்ளுங்கள். 10. கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து அவை குறிப்பிடும் எழுத்தை எழுதுக.
இதில் பல குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த குறிப்புக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த எழுத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நுட்பமான ஒலிப்பு முறை அதுக்கு இருக்கும். தனித்து இயங்காது, அதாவது தனி எழுத்தாக வராது. சார்பெழுத்து, அது ஒரு சார்பெழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதாவது இந்த சொல் அதாவது இந்த எழுத்து தனித்து வராது. இது ஒரு சார்பெழுத்து. இது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில் மட்டும்தான் இந்த எழுத்து வரும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். கண்டுபிடிச்சிட்டிங்களா இது என்ன எழுத்து அப்படின்னு? நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான். அக் என்ற எழுத்து. விடை அக் என்ற ஆயுத எழுத்து. மாணவ செல்வங்களே, பயிற்சித்தாள் 8 உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் பயிற்சித்தாள் 9 உடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.